வணக்கம். தூத்துக்குடி குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு கூட்டு ரெசிபி. இனிப்பு, உப்பு, உரப்பு கலந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கூட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த சைஸ் கிழங்கு 4 எடுத்துருக்கிறேன். இது பாருங்கள், இவ்வளோ மண்ணாக இருக்குது. இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கணும். கிழங்கு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்தாச்சு. இது மொத்தம் 4 கிழங்கு இந்த சைஸில் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். சின்ன துண்டு பட்டை போதும், வாசத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேங்காவை அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம கூட்டு ரெடி பண்ணிடலாம். குக்கர் அடுப்பில் காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகு வெடித்து முடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கணும். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சீனிக்கிழங்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு, கண் பார்வைக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு சீனிக்கிழங்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதை அப்படியே அவிச்சு சாப்பிட பிடிக்காதவங்க, இல்லை வித்தியாசமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கிடுவோம். இது கூட 1.5 டீஸ்பூன் அளவு வத்தத்தூள் சேர்த்துருக்கிறேன். கிழங்கு இனிப்பான்றதுனால நம்ம கொஞ்சம் உரப்பு அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இது கொஞ்சம் கொதித்து வரட்டும். பச்சை வாடை லேசாக போகணும். அதுக்குள்ளே நம்ம கிழங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு இது போட ஈஸியாக இருக்கும். வெந்த பிறகு சாப்பிட நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணோம்னா ரொம்ப மசிஞ்சு எதுவுமே இல்லாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. தோலை சீவிட்டு நம்ம கட் பண்ணாலும் சரிதான், இல்லை தோலோடு அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி தோலோடு தான் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா நம்ம நல்லா மண் போக கழுவி எடுத்துட்டோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு உரப்பு பார்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு விசில் வச்சு எடுத்தாலே போதும், நல்லா வெந்துடும். இல்லாட்டினா மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு 5 நிமிஷத்தில் வச்சு இறக்கிடுங்க. நல்லா வெந்துடும். ரொம்பவே சூப்பராக நம்மளோட சீனிக்கிழங்கு கூட்டு ரெடி ஆயிடும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. கிழங்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. நம்ம இந்த மாதிரியும் வைக்கலாம். இல்லாட்டினா கிழங்கு கட் பண்ணி வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கி அதில் உப்பு உரப்பு மசாலாலாம் போட்டு அதுக்கு அப்படியே லேசாக வதக்கி விட்டு எடுத்துட்டோம்னாலும் நம்ம கூட்டு ரெடி ஆயிரும். இந்த ரெண்டில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்கள் இப்போ சீனிக்கிழங்கு கூட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.